அன்பு சகோதரர் அருமையான கோயில் ஐயா அவர்கள் அழைத்த பொழுது பட்டாபிராம் என்று சொன்னார்கள். ஒருவேளை காலையில் அவர் ஃபோன் பண்ணால் பட்டாபிராம் போய் இங்கே 2:30 மணிக்கு தான் சேர்ந்துருப்பேன். பட்டாபிராம் போன பிறகு இங்கே வர்றதுக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த தூரம் தான். ஆனால் ஜஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னால் அந்த தெளிவாக அம்பத்தூர் தாண்டின்ட்டாங்க. அன்போடு பேசி அவர் செக்ரட்டரி தான் பேசினா, யாரோ ஒருத்தர் பேசினாங்க. அது தெளிவு பெற்றது. உண்மையாக உங்களை பார்ப்பதில் உங்களோடு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நல்ல திருச்சபை கட்டி கொண்டிருக்கீங்க. ரொம்ப நாளாக நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆமாம். இப்போ எவ்வளோ நாளாக நிற்கிது? 1.5 வருஷமாக நிற்கிது. உண்மையாகவே அதை பார்க்குறப்போ கண்ணீர் வருது. நெகேமியா ஒன்றுமே இல்லை. நெகேமியா 1ஆம் அதிகாரம் சன்பல்லாத்து தொட்டு காலில் அதை வாசித்தேன். இவன் கட்டி நிற்க போதான் ஒரு நாய் ஏறிப்போனோம் நரிப்போனோம் பொத்துன்னு விழுந்துருண்டான்னா. ஆனால் நெகேமியா சொன்னால் நாம் எழுந்து கட்டுவோம். இந்த வேலை எங்களுடையதில்லை. யாருடையது? கர்த்தருடையது. வாடா போவோம்னா 2 ஒன்று பார்த்துடலான்னா. ஆனால் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ஆகாயத்திற்குன்னு சொல்கிறாரு. முதல் ஆலயம் ஒரு பெரிய பணக்காரன் கட்டினார், ராஜா கட்டினார். அவங்க அப்பாவே நிறையா சேர்த்து வச்சுட்டார். 1 சாமுவேல் 29 நிறைய பொருள் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். சாலமோன் 60 முழம் நீளம், 30 முழம் அகலம், பெரிய மண்டபம், சூப்பராக சர்ச்சு கட்டினார். மணிமுட்டுகள் எல்லாம் கோல்டுலே செஞ்சார். அது உடைக்கப்பட்ட நிலைமையில் ஒன்றுமே இல்லாத என்ன வேலை செஞ்சார்? பானை பாத்திரக்காரன், சமையல்காரன் இல்லை. சமையலுக்கு கீழே சட்டிப்பானை கழுவுறவன், ஹெல்ப்பர் கூட கிடையாது. சட்டிப்பானை கழுவுறவன் தான் யார்? நெகேமியா. அந்த ராஜா சாப்பிடுமுன்னா இவர் சாப்பிடுவார். ஏன்னா அதில் மருந்து இருந்தால் அவர் சேர்த்து முதல்ல இவர் சாகுறது இவர் தான். அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படி ஒன்றுமில்லாத நிலைமையில் ஆரம்பித்தார். இது கூட நாம் ஆண்டோடைய சித்தம் இருந்தால் நம்ம நினைந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கி அருமையாக ஒரு வசனத்தை போட்டிருக்கீங்க. ரொம்ப ஒரு சூப்பர் வசனம். இந்த நோட்டீஸில் தம்பிட்ட அவருக்கு ஏதோ பாஸ்டிங் ப்ரேயர் கூப்பிட்றாருன்னு நினச்சிட்டு நானும் ராத்திரி கேன்சல் பண்ணிட்டேன். என்னால் வர முடியாத சூழ்நிலை. பகல் மீட்டிங் நான் எப்போவுமே எங்கேயுமே போகிறதில்ல. பகல் மீட்டிங் என்னால் முடியாதுன்ட்டேன். ஆனால் தம்பி அன்போடு ஐயா நாங்கள் போஸ்டெல்லாம் போட்டிருக்கோன்னு சொன்னார். போஸ்ட்டு போட்டிருக்கான ஒரு நம்பருக்கு தேடி போய் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து அவர் போஸ்ட்டை பார்த்தேன். அவர் போஸ்ட்டு போட்டது கூட என்கிட்ட சொல்லலை. ராத்திரி தான் பார்த்தேன். நல்ல வசனம் போட்டிருக்கார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தெய்வனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ணார்? கேட்டளினார். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தெய்வனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் So we fasted and we sought our God for us. Shouted our for சத்தமாக கூப்பிட்டு சொன்னோம். அது இங்கிலீஷில் சொல்லுது. So we fasted and we shouted our God for this. இந்த காரியத்தை நாங்கள் சத்தமாக ஆண்டவர்கிட்ட சொன்னோம். அவர் என் விண்ணப்பத்தை என்ன பண்ணிட்டார்? கேட்டார். ஒரு அருமையான வார்த்தை. எஸ்ரா ப்ராக்டிக்கலாக எஸ்ரா நெகேமியா காலங்கள் ஒரே காலங்கள். எஸ்ரா காலங்கள் கிமு 538 இருக்குது. பாரசீக மன்னர் ஆள்றார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிது. அவங்க காலங்களில் தான் அந்த சர்ச்சஸ் காலங்கள் திரும்ப உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்பட்ட அந்த பாரசீக மன்னர் காலத்தில் தான் இந்த எஸ்ராலாம் வாழ்கிறாங்க. அவங்க ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டோடைய சித்தத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஆண்டோடைய நாமத்தினால நீங்கள் ஒருமித்து ஒரு குரலில் திருச்சபை மக்களாய் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பணக்காரன் ஏழை, கருப்பு வெள்ளை, கீழ் ஜாதி மேல் ஜாதி, படித்தவன் படிக்காதவன், வயசில் மூத்தவன் வயசில் இல்லை, எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. காலையில் வாட்ஸ்அப்பில் அழகாக ஒரு மெசேஜ் கேட்டேன். ரொம்ப சூப்பர் மெசேஜ். ரொம்ப நான் வாக்கிங் போகிறப்போ ரொம்ப எனக்கு தெளிவாக ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பகுதி. அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல. பிலிப்பியர் 4:13 வாசித்தீங்கன்னா என் பலனாகிய கர்த்தாவே, மை ஸ்ட்ரென்த் அண்ட் லார்டுங்கிறார் பவுலடிகள் சொல்கிறப்போ. என் பலன் முழு பலன் கடவுளுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு என் பலனாகி எங்கள் பலத்தினாலும் எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உம்முடைய வல்லமையினால் செய்யப்படும் இன்னொரு தீர்க்குன்னு சொல்கிறார். யார் சொன்னார்னு எனக்கு மறந்து போச்சு. இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அப்போது நம்மளால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா படிக்கிற ஒரு ஹான்ஸ் கிறிஸ்டியான்ங்கிற ஒரு கதை, சண்டே ஸ்கூல் டீச்சரில் ஹான்ஸ் கிறிஸ்டியானுங்கிறவருடைய கதையை தான் வாசிப்பாங்களாம்.
நல்லா எழுதிப்பாரான் கதை. அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த கதையில் தான் நாடகம் நடத்துவாங்களாம். ஆனால் அந்த ஹேண்ட்ஸ் டீச்சருக்கு எழுத முடியாதான். என்னது எழுத முடியாதவர் உலக பிரதிஷ்டை பெற்ற ஒரு ஹான்ஸ் கிறிஸ்டியானுங்கிற ஒரு அவர் கதைகள் எழுதியிருக்கிறார். வின்சென்ட் சர்ச்சில் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர். ஆனால் திக்கு வாயான், அவருக்கு எஸ் வராதான். எஸ் வர வார்த்தையை விட்டுருவாராம், நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவாராம், தள்ளி விட்டுருவாராம். ஆனால் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டுடைய சன்னிதானத்தில் நிற்கிறப்போ அவர் நல்லா பேசுவாராம். தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னைக்கு ஃபேன் ஓடுது, லைட் எரியுதுன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 கண்டுபிடிப்புகள்ங்கிறாங்க அவருடைய கண்டுபிடிப்பு. முதலாவது இன்னைக்கு செல்லு, இதுக்கு பேசிக் அவர் தான். டெலகிராம் அவர் தான் கண்டுபிடிச்சார். தந்தி அவர் தான் கண்டுபிடிச்சார். அந்த தந்தி கண்டுபிடிச்ச அவர் 1000 கண்டுபிடிப்பு. அவர் 8 வயசில் ஸ்கூலுக்கு போகிறப்போ டீச்சர் சொன்னாங்களாம், இந்த மக்கள் கொண்டாந்து விட்டு மற்ற பிள்ளைகளையும் கெடுத்துடக்கூடாது, ஸ்பெஷல் சைடு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு தாமஸ் ஆல்வா எடிசனை அந்த டீச்சர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அந்த டீச்சர் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு லெட்ரு அவர் டிராயரில் தான் அவங்க அம்மா இறந்த பிறகு அவர் படித்தாராம். ஆனால் பின்னால் 1000 கண்டுபிடிப்புகள் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் சோலார் கண்டுபிடிக்கிறாரு. இயற்கை கரண்ட்டு நிலக்கரியோ தண்ணீரிலோ, தண்ணீர்னா வேகமாக தண்ணியை டவுனில் வர வச்சு வேகமாக வர்றப்போ ஃபேனை சுற்ற வச்சு அதிகமாக ஸ்பீட் சுற்ற வச்சு ஜென்ரேட்டர் மூலம் கரண்ட்டை உருவாக்குறது. நிலக்கரினா அதிகமான நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பு மூலம் கரண்ட்டை உருவாக்குறது. இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் எல்லாம் அவர் தான். அதெல்லாம் இல்லாமல் இயற்கை இந்த சன்லைட்டில் கரண்ட்டு இருக்கலாம். இன்றைக்கி அஸ்ஸாமில் சோலார் லைட் தான் அதிகம். சோலாரில் தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து இந்த பிச்சை எடுக்கிற மக்கள் வந்தால் சோலார் லைட் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பப்ளிக் இடத்துல வாழ்கிறாங்களுக்கு கரண்ட்டு கிடைக்காது, சோலார் லைட் வச்சுருக்காங்க. இந்த வாழ்வுலாம் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஆனால் அவர் படிப்பில் ரொம்ப மக்கான். அமெரிக்க ஜனாதிபதி வேர்டு வில்லியன்ஸ்ங்கிற ஒரு வாசிக்கவே தெரியாதான். ஆனால் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக மாறினாராம். 2 காலும் முடமான ஒரு பெண் ஒலிம்பிக்கில் ப்ரைஸ் வாங்கினாங்களாம். அதனால் உன்னால் செய்ய முடியாத காரியம் உன்னால் முடியும் தம்பின்னு ஒருத்தர் சொல்கிறார். முடியாத காரியமே ஒன்றும் இல்லை, உன்னால் எல்லாமே முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக யார் உண்மை உள்ள மக்களாக இருக்கிறோமோ, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ நீங்கள் அதையே என்ன பண்ணுங்கள், தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னால் நீங்கள் உண்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. உண்மையான காரியங்களை செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். பாருங்கள், அந்த நம்ம மோசே ஐயாவுக்கு மந்தவாயி திக்கு நாக்கு. ஆனால் அவருக்கு வாயா யார் போகிறாரு? 3 வயது அவருடைய பெரியவர் ஆரோன் தான் போகிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லாத பவுலடிகள் பாருங்கள், 3 நாட்கள் அல்லும் பகலும் புசித்து உபாசித்து அழுகிறார். 3 நாட்கள் உணவில். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் 3 நாட்கள் என்ன பண்ணலை, சாப்பிடவே இல்லை. இருந்த அவர் கண்களில் குறை இருக்கான். அப்போ அந்த பவுலடியுடைய கண்கள் சரியான பூச்ச பார்வையான். அந்த ஒன்றுமே தெரியாதான், அவர் கண்களுக்கு ஒன்றுமே தெரியாதான். ஒன்ற அளவுக்கு இந்த மனிதர் இந்த வேதாமத்தில் 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அவர் தான் 20ஆம் அதிகாரத்தில் அந்தியோகவாதியார் ஒருத்தர் செத்து போனானே, மேலேருந்து கீழே விழுந்து, ஐதீகோ, அந்த அளவுக்கு பவர். ஏன்னா அந்த 3 நாள் பாஸ்டிங்கில் அந்த பவர் வருது அவருக்கு. ஒருவேளை நம்ம பாஸ்டிங் இருக்கிறப்போ இயேசுக்கு சொல்வோம், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஜெபித்து உபவாசித்து காத்திருந்துருக்கிறப்போ, அதே நேரத்தில் ஏசாயாவில் சொல்கிறப்போ, உங்கள் உபவாசம் என்னத்திற்கு, உன் வீண் பலிகள் என்னத்திற்கு, உன் திரள் காணிக்கை எனக்கு என்னத்திற்கு, ஒன்று நீ வேண்டாம் இன்னும் உபவாசம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் நாம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்போவுமே பாஸ்டிங் இருந்து எஸ்தர் ராஜாத்திட்ட போய் முர்தேகா சொல்கிறா, நீ இல்லைன்னா 100 பக்கமாக ரட்சிப்பு வரப்போதுங்கிறா. உன்னைய கொண்டு வந்த நீ நோக்கமே இஸ்ரேல் மக்கள் ரட்சிப்புக்கு. ஆனால் நீ சுகவாழ்வு கிடச்சின்னு உள்ளே போய் இருந்துக்கிட்டியா, முர்தேகாய் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, விஷயமே தெரியாதுடா, 3 நாள் போய் பாஸ்டிங் இருக்க சொல்லு மக்களை. 3 நாள் பாஸ்டிங் இருந்தார். மோசே எப்போ உயர்த்தப்பட்டார்? 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்த பிறகு தான். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பாஸ்டிங் இருக்க சொல்கிறார் ஆண்டவர். உபாகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாஸ்டிங் இருக்க சொல்கிறாரு. அந்த பாஸ்டிங் இருக்கிறப்ப தான் யாத்ரா 24:18 கடைசி வசனம். பல்லு மகளும் 40 நாட்கள் பாஸ்டிங் இருப்பார் யாத்ராமத்தில், எக்ஸோடஸில். அதே உபாகம் 9:18 அதே பாஸ்டிங்கை சொல்லுவாங்க. அதே அவர் அந்த பாஸ்டிங் இருக்கும்போது தான் எக்ஸோடஸ் 34 பார்த்தீங்கன்னா கடவுள் முகமுகமாய் பேசுவார் அவரோடு.
அது மட்டும் இல்லை, அவர் பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்வார். அந்த 34 படித்தீங்கன்னா அவர் போய் கடவுள்கிட்ட இப்படி பணிஞ்சி குனிஞ்சி ஆண்டவர்கிட்ட தொழுது கொள்றப்ப தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த யார் சொல்கிறா? சங்கீதம் 145:8 தாவீது சொல்லுவார், கடவுள் இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் உள்ளவர்னு. ஆனால் இங்கே ஆண்டவரே வந்து நான் இரக்கம் உள்ளவர், மெர்சிஃபுல் லார்ட், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஒருவேளை நாம் கடவுள்கிட்ட 1000 தலைமுறைக்கு இடக்கம் காட்டுகிறவர். நம்ம எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பாருங்கள், எசேக்கியேலை கூப்பிட்டு எசேக்கியேல் 4:6 இந்த மக்கள் பாவம் தீர்வதற்காக நீ 40 நாட்கள் ஜெபம் பண்ணணுவார் எசேக்கியேல் தீர்க்கன்ட்ட. ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தப்போ தான் அவருக்குள்ளே வல்லமை வருது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பாஸ்டிங் இருந்து வர்றப்போ தான் சாத்தான் வர்றான். 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டான், இப்போ நம்மளை விட்டு சாத்தான் போயிடுவான்னா அப்போ தான் பசி வருது. பசி வந்தோடனே இந்த கல்லுகளை எப்போ ஆளும்படி ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கும் அப்படிப்பட்ட ஆசையை தான் கொடுக்கும். சாத்தானா கிறிஸ்மஸ் சண்டே ஸ்கூலில் கருப்பு ட்ரான்ஸ் போட்டோ, யூத்தில் சண்டே ஸ்கூலில் யூத்து ப்ரோக்ராமில் கருப்பு ட்ரெஸ் போட்டோ சாத்தானில் ஆசை. பசி வந்தால் ஒரு ஆசை தான். பசி வந்தோடனே இப்போ நான் சுகர் பேஷண்ட்டு. நான் கடந்த மாதத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 40-35 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்குது. ஒரு நாளைக்கு 15 மாத்திரை போடுறேன். 15 2 தடவை சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல், கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கூடும் குறையும். ரொம்ப அதிகமாக போனாலும் வாழ முடியாது, ரொம்ப குறையாக போனாலும் வாழ முடியாது. ரொம்ப நார்மலாகவே வச்சுருக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட இதே தகராறு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. அப்போ கோயம்புத்தூர் ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் என்னென்ன மாத்திரை சாப்பிட்றீங்கன்னாரு. மாத்திரையெல்லாம் சொன்னோடனே இன்னும் மேலே கீழே பார்த்துட்டு, டாக்டர் நல்லவரா, மாத்திரை நல்லவரா, பேஷண்ட் நல்லவரா, நீங்கள் போய் முடிவு பண்ணிக்கோங்கன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? டாக்டர் நல்லவரா, மாத்திரை நல்ல மாத்திரையா, பேஷண்ட் நல்லவனாக இருக்கணுமா, நீ எப்படி இருக்கணும், நீயே போய் முடிவு பண்ணிக்கோன்ட்டார். பாயசம் குடிக்கக்கூடாதுன்னா பாயசம் குடித்தா, கேக்கு சாப்பிடக்கூடாதுன்னா கேக்கு சாப்பிட்டா, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இப்போ நேற்று கூட திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வாக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டேன். யாருக்கோ வாங்கிட்டு வந்தால் டேஸ்ட்டு பார்த்தேன். இருட்டுக்கடை அல்வா. தூத்துக்குடி மெக்ரோன் வாங்கிட்டு வந்தேன், ஒரு பீஸ் சாப்பிட்டேன். முந்தாள் ரசகுல்லா ஒருத்தர் கொடுத்தாரு. ரசகுல்லாயில் அந்த கருப்பாக தண்ணியில் போடுவாங்களே குலோப்ஜாம், யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு. அதில் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டேன். இப்போ யார் நல்லவரா இல்லை? நான் தான் நல்லவனா இல்லை. இப்போ அதே ப்ராப்ளம் திரும்ப 4 தடவை வந்துச்சு. டாக்டர்கிட்ட போனேன், ரொம்ப க்ளோஸ்டு டாக்டர், ரொம்ப பெரிய நல்ல டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், அண்ணாச்சி ரொம்ப பெரிய டாக்டர், இந்தியா லெவலில் பெரிய ஆள், எம் ஜெயக்குமார், தேராயா காலேஜோடைய ஓனருடைய கொள்ளு பேரன். இப்போ கவர்மெண்ட் எடுத்துருச்சு, அதில் வந்து அவருடைய போர்டில் இருக்கார். எம் ஜெயக்குமார் யூராலஜிஸ்ட்டு. அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது, 10 நாள் 15 நாள். நான் ஃபோன் பண்ணேன்னா வாங்கன்னாச்சினார். போனேன். அவர் என் மாத்திரையெல்லாம் கேட்டார். அண்ணாச்சி மாத்திரை நல்லதா, டாக்டர் நல்லவரா, நீங்கள் நல்லவரா, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணுன்ட்டார். என் ஒய்ஃப்ட்டு, அம்மா இவருக்கு வியாதிலாம் ஒன்றும் இல்லை, கூட்டிகிட்டு போங்கம்மான்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? இவருக்கு ஒன்றுமே இல்லை, கூட்டிகிட்டு போங்கம்மா, ஒன்றுமே இல்லைன்ட்டா. இப்போ யார் நல்லவனாக இருக்கணும்? இப்போ யார் நல்லவராக இருக்கணும்? நம்ம நல்லவராக இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண முடியல? டாக்டர்கிட்ட முன்னேற்றமான பாதைக்கு நம்மளால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு போக முடியல. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். லார்ட் இஸ் குட். ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்ல பலனை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். நேற்று அவங்க சர்ச்சில் பேசுகிறேன், இன்றைக்கி இப்போ உங்கள் சர்ச்சில் பேசியிருக்கேன். சாயங்காலம் சத்தியவீடு சத்தியவீடில் ஒரு பெண்டிகாய் சர்ச்சு டெடிகேஷன். நாளைக்கு 4 சர்வீஸ் இருக்குது. சண்டே புது வருஷத்துக்கு 3 சர்வீஸோ 4 சர்வீஸோ இருக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். நான் நல்லவனாக இருந்தால் தான் இத்தனை இடத்துக்கு போக முடியும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? உபவாசித்த ஆண்டோடைய சன்னிதானத்தில் அந்த பவுலடிகள் எதுக்குமே இப்போ இல்லை. அவர் சொல்கிறார், தாவீது சொன்னதை கர்த்தரால் சேனைக்குள் ஆய்வேன். இவர் சொல்ல பலனாகிய கர்த்தாவே. அதுதான் எஸ்ரா சொல்கிறார், நாங்கள் உபவாசித்தோம். நம்ம உபவாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ, ஒருவேளை ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்ம உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் வழிநடத்தும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆசை தான் கொடுத்தான். பசியாக வர 40 நாள் கடவுள்கிட்ட பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சிய, பசி வரலாமா? இந்த கல்லுகளெல்லாம் அப்பமானு சொல்ல, அன்னைக்கு அவருக்கு மோசே ஜெபித்த பொழுது மேல் கீழ்காற்று வீச பொழுது ஒரு அடி 1 முழம், ஒரு அடியில் 1 முழம், 1 முழம்னா 2 அடி உயரத்துக்கு காண்டிகள் வந்து விழுந்துச்சு. உன் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் தானே, போய் சொல்லிடானார். அப்போ சொன்னார், என் தேவனாய் கர்த்தர் என் பரீட்சை இச்சைகளை மேலேருந்து கீழே குதி கடவுள் பிரிப்பார். அதுதான் பரீட்சை பாராதிருப்பாயாக.
உலகத்தெல்லாம் காட்டி ஆசை பண்ணா, நீ ஏன் கடவுள்கிட்ட இருக்கிற, உலகத்துக்குள்ளே வா, உனக்கு இவ்வளோ பெரிய பேராயராக்குறேன், இவ்வளோ பெரிய பாஸ்டர் ஆக்குறேன்னா, இல்லை கர்த்தர் எனக்கு கொடுத்த நியமத்தில் நான் ஓடுறேன். ஒருவேளை பாஸ்டிங் முடித்தோடனே நமக்கு சாத்தான் கொடுக்குற தொல்லைகள் இதுதான். சாத்தான்கிற ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வர்றவன்ல, என் மனம்தான் சாத்தான். என் ஆசைகளை ஒழித்து கர்த்தரிடத்தில், அதுதான் ஜீசஸுடைய மலை பிரசங்கம், மத்திய 5ஆம் அதிகாரம், எளிமையான வாழ்வு. எது இன்னைக்கு பிரசங்கியார் சூட்டு கோட்டு போட்டு சும்மா அப்படியே ஹைஃபை, அவர் கூட இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர், அப்படி எஸ்கார்டெலாம் போட்டு வர்றாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. ஒரு பெரிய பிரசங்கியார்கிட்ட மக்களுடைய சுற்று சூழ்நிலை வந்து எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணு, நடக்க முடியாமல் ஆக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு சிலர் கூப்பிட்டு வராங்க. ஒன்றுமே இல்லாமல் 20 பேர் கூட்டிகிட்டு வரவங்க இருக்கான். தள்ளி நில்லு, தள்ளி நில்லு, தள்ளி நில்லு, தள்ளி நில்லுன்னு. ஆனால் இந்த பந்தா வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். கர்த்தருக்குள்ளே நம்ம எப்போல்லாம் ஓடுறோமோ, கர்த்தருக்குள்ளே நம்ம எப்போல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோமோ, அப்போல்லாம் நம்மை உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போதுமே ஒப்பு கொடுத்து, ஒரு டிஷ் வேல்டுக்கு ஒரு அப்பா மகளை கூப்பிட்டு போனாராம். அது ரோஸ் கோஸ்டர், தலைகீழ போகும், 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். நான் சிங்கப்பூரில் போயிருக்கேன். அதே இது நம்ம ஊரில் இருக்குது. அதில் பாதி ஸ்பீடு தான். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி பெண்டாக இப்படி போகும். தலைகீழ போகும். செயினெல்லாம் ஊற்றுடணும், செருப்பெல்லாம் போடக்கூடாது, கையில் பாக்கெட்டில் எதுவுமே வைக்கக்கூடாது, பெல்ட்டு போட்டு டைட் பண்ணி கட்டி அனுப்புவாங்க. அதில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் அந்த பிள்ளை ஒரே இடம், ஒரு 8-9 வயது கண்டிப்பாக போவேன்னு அந்த ஹைட்டு அந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. அதனால் அந்த பிள்ளையை விட்டாங்க. பல முறை போச்சு. அந்த பிள்ளைக்கு அவர் கூட போனாராம். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு அடுத்த வருஷம் கூப்பிட்டு போனாராம். அது ரோஸ் கோஸ்ட்டுக்கு இன்னொரு ஏதோ ஒரு பேர் அன்னைக்கு சொன்னாங்க. ரோஸ் கோஸ்ட்டோட இன்னும் ஸ்பீடு. அதுக்கு போக முன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்துதான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இவங்கெல்லாம் போகக்கூடாது, இதில் போனால் என்னென்ன பாதிப்பு, என்னென்ன கஷ்டம் இருக்கும், இதனுடைய ஸ்பீடு இதுன்னு எல்லாம் போட்டிருந்துதான். அந்த பிள்ளை அந்த வாச உடனே, டேடி நம்ம ரிட்டன் போயிடுவோம் வாங்க டேடின்னாலாம். என்னப்பா நீ தானம்மா கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா, இவ்வளோ தூரம் லைனில் வந்த பிறகு, இல்லைம்மா டேடி அதை பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்கு, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நம்ம மீறி என்ன பண்ணி போகக்கூடாது டேடின்னாலாம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இன்று நான் கர்த்தராகிய கிறிஸ்தியன், அதாவது என்ன சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பானால் அவன் நீதிமான். அது எசேக்கியேல் 18:9 சொல்கிறாரு. உபாகம் 28:1 வாசிங்க. இன்று நான் அவர் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? அவர் சத்தம் என்னது? தண்ணிக்குள்ளே முக்கி உங்களை வெளியே உங்கள் ஐயர் தூக்குனார், இல்லை தலையில் தண்ணியை தொளிச்சார், ஏதோ ஒன்று பண்ணார், ஏதோ ஒன்று தலையில் தண்ணியை தொளிச்சாரோ தண்ணியில் முக்கினாரோ. ஞானஸ்தானத்தை பற்றி பைபிளில் பெருசாக ஒன்றும் சொல்லலை. மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஞானஸ்தானம் வாங்கணும்னா முதல்ல மனம் திரும்பி இருக்கிறியா கேட்டது. அப்போ அங்கே இருக்க மக்கள் மனம் திரும்பணுன்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. 2 ட்ரெஸ் இருந்தால் என்ன பண்ணு? யாருமே செய்யலை. நான் செய்யலை, நீங்கள் செய்யலான்னு எனக்கு தெரியல. இதில் யாரும் உங்கள் ஐயர் வேணால் செய்வார்னு நினைக்கேன், இல்லை உங்கள் செக்ரட்டரி வேணால் செய்வார். 2 ட்ரெஸ் இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துடணும், ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருக்கணும். அடுத்து சொன்னார் பொய் கேஸு போடாதனார், அங்கே இருக்க மிலிட்ரி மேனை பார்த்து. இன்னொன்று சொன்னார், 3 என்னதையா ஜெயக்குமார் ஐயா 3 கருத்து சொல்லுவார். 1 பொய் கேஸு போடாத, லஞ்சம் வாங்காத. கிறிஸ்டின் தான் ஆஃபீஸில் அதிகமாக லஞ்சம் வாங்குறவனே எனக்கு தெரிஞ்சு. அதிகம் என்ன பரிதானம் வாங்கக்கூடாது, ஞானஸ்தானம் வாங்கமுடிய. அப்போ தான் ஞானஸ்தானம் எங்கே கொண்டு போக முடியாது. அதுதான் ஐயர் தலையில் கை வைக்கும்னா சின்ன பிள்ளையாக கொண்டு வந்தால் பெற்றோர்களை, ஞான பெற்றோர்களை கூப்பிட்டு கேட்பார். என்ன கேட்பார்? இந்த பிள்ளையை சரியாக வளர்ப்பியா, இந்த பிள்ளைக்கா ஜீவம் பண்ணுவியா, இந்த பிள்ளைகிட்ட கட்டளை சொல்லி கொடுப்பியா? அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு எதாவது தெரியுமா? உண்மையாய் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் என்ன சொல்கிறாரு? உண்மையாய் என் சத்தத்திற்கு, நேற்று அவங்க சர்ச்சில் அதான் பேசினேன், உண்மையாய் என் சத்தத்திற்கு லிசன் பண்ணு. உண்மையாக நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா, நம்ம செவி கொடுக்குறோமா? உண்மையாக நீங்கள் செவி கொடுத்தா இந்த சர்ச்சி நேரம் எங்கே வந்திருக்கணும்? எங்கே வந்திருக்கணும்? சீலிங்க்கு வந்திருக்கணும்.
உண்மையிலே அது சர்ச்சு பாஸ்டரும் மக்களும் ஒன்றா இணைஞ்சிட்டிங்கன்னா பணம் முக்கியம் இல்லைங்க. பூமி நிறைவு என்னுடையதுங்க. ஒருத்தர் கொடுக்கறது இல்லைங்க. கொடுக்குறவர் கொண்டாந்து கொடுத்துருவாருங்க. கொடுக்குறவர் கொண்டாந்து ஆண்டவர் விட்டுருவார் அந்த இடத்துல. சனிக்கிழமை நீ கூலி கொடுக்கணும், ஐயர் கூலி கொடுக்கணும், அந்த மக்களுக்கெல்லாம் ஐயரோ செக்ரட்டரியோ அங்கே இருக்க இன்சார்ஜோ கொடுக்கணும். கூலி இல்லை, ஆனால் கரெக்டாக கூலி வந்துடும். அதுதான் ஜெபம், அதுதான் பாஸ்டிங். ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறது. இத்தனை நாட்கள் இந்த கம்பி என்ன பண்ணியிருக்காது? துரு பிடித்திருக்காது. நம்முடைய ஜெபம் நல்ல வசனம் போட்டிருக்கீங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் இஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஐயர் ஜெபம் பண்ணி போட்டாரா இல்லை பாஸ்டிங் பிரேயருக்கா அவருக்கு இறையில் ஞாலஜை வச்சு போட்டாரான்னு இல்லை. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தெய்வனிடத்தில் அதை தேடினோம். சீக் டு த லார்ட். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ணுறாரு? கேட்டறினார். நம்ம எப்படி இருக்கோம்? நமக்குள்ள ஒரு யூனிட்டி, அந்த யூனிட்டி வரணும். கிறிஸ்தவத்தில் என்ன இல்லை இன்றைக்கி? யூனிட்டியில் நானும் ஜெயக்குமார் ஐயரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு குருவானவரை பற்றி. நமக்குள்ளே சண்டை போடுறதில்ல. நம்ம காணிக்க எங்கே போது கோர்ட்டு கேஸுக்குன்னு போயிடுது. நம்ம வாழ்வதற்கு நல்ல சட்டத்திட்டங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். நம்முடைய முற்பிதாக்கள் நல்ல சட்டத்திட்டத்தை இணைச்சி கொடுத்துருக்குறாங்க. நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. திருச்சபை என்பது ஏற்றத்தாழ்வு இல்லை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தலை, காது, கண், மூக்கு, உடம்பு, கை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் என்னது? திருச்சபை. ஹிந்து மதத்தில் சொல்கிறாங்க, பிராமணர், சத்திரியர், சூத்திரியர், வைகிசியர், அருந்ததியர். இந்த கால் இல்லாமல் என்னால் என்ன பண்ண நடக்க முடியுமா? பாதம் இல்லாமல் கீழே வைக்க முடியுமா? அப்போ அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணாமல் என்னால் என்ன பண்ண முடியாது? அப்போ என்னை போல் மனிதன் என்று நான் என்ன பண்ணுறதில்ல. ஸ்டெப்பு அவங்கள்ட்ட படிநிலை காணப்படுது. இந்த பிராமணன் நான் தான் உயர்ந்தவன் சொல்கிறான். ஆனால் இந்த தலை மட்டும், மூளை மட்டும் என்ன வேலை செஞ்சிட முடியும்? கண்ணு மட்டும் என்ன வேலை செஞ்சிட முடியும்? இந்த பாதம், இந்த ஜஸ்ட் இல்லாமல் அவனுக்கு உடம்பு இருக்குமா? அப்போ எல்லாரும் சேரணும். இதை தான் சொல்லிட்டு திருச்சபையில் போதகர், செக்ரட்டரி, ட்ரெஷரர், டிசி, எம்டிசி மெம்பரு, அப்புறம் கமிட்டி மெம்பர்கள், அப்புறம் மூத்தவர்கள், சிறியவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் திருச்சபை. இதுதான் திருச்சபைன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13 வரார். லவ், அன்பு, அன்பு, அன்புன்னு சொல்கிறாரு. அது ஓசைடர், கைத்தாட்டம், இந்த மியூசிக் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு. அன்பு தான் கடைசி வரை நிற்பது. எனது லவ், அன்பு. அந்த அன்பில்லாதவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் திருச்சபை மக்கள் ஒன்றாக கூடி செயல்பட்டு ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர். நிறையா திருச்சபைக்கு போயிருக்கேன். நிறைய மக்கள் சொல்வது, ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணோம், நாங்கள் ஒன்றாக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய திருச்சபை கெட்டித்தது. ஏற்ற காலத்தை அதை எங்களுக்கு எங்கள் திருச்சபை கட்டுவதை பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ஏழை திருச்சபை. உங்கள் பாஸ்டேட்டோட சின்ன பாஸ்டேட்டு, உங்கள் பாஸ்டேட் மாதிரி ஒரு பெரிய பாஸ்டேட்டில் சின்ன பாஸ்டேட்டு. நாங்கள் ஆரம்ப காலங்கள் சிஎஸ்ஐக்கு மாறும். சிஎஸ்ஐலேருந்து ஒரு நன்மையும் வராது. இங்கேருந்து கெட்டுறதோட, அசஸ்மெண்ட் கெட்டுறதோட சரி. திருப்பி உங்களுக்கு பிஷப் உங்களுக்கு நண்பராக, இவர் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு 10 லட்சம் கொடுப்பார். ஐயர் அவருக்கு சிஷியனாக இருந்தால் 10 லட்சம் கொடுப்பார். வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். எந்த பிஷப்பும் சரி. இங்கேருந்து வாங்குறதோட சரி. அசஸ்மெண்ட்டு 60%. நீங்கள் கொடுக்குற என்னது தோத்திர காணிக்கை, ஏலம், பொதுவான காணிக்கை எல்லாத்துலேயும் 60% கொடுக்கலன்னா அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் ஐயர் கொடுக்கானது கிடையாது, அடுத்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. கிளர்ச்சி மீட்டிங்கில் எழுப்பி விட்டு கேட்பாங்க, நீ ஏன்டா பாக்கி வச்சுருக்கேன்னு. பெண்டிகா சர்ச்சாவது உதவி செய்வான், சிஎஸ்சியில் உதவி செய்கிறது இல்லை யாருக்கும். நம்ம தான் நம்ம சர்ச்சை கட்டணும். உன் சர்ச்சு நீ கட்டிக்கொண்டுருவான். பேர் தான் பெருசு, பெத்த பேருன்னுவாங்க, ஆனால் உள்ள ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அதே தான். ஆனால் அந்த திருச்சபை சிஎஸ்சி என்பது நீங்கள் நல்லா சர்ச்சு கட்டிட்டா பெரிய கூட்டம் வந்துடும், பெரிய ரஷ் வந்துடும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியோடு நீங்கள் அந்த திருச்சபை என்பது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுங்க. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அடுத்த கிறிஸ்மஸில் நீங்கள் எங்கே இருக்கணும்? முழு அளவில் ஜன்னல் போட்டிருக்கணும், நிலம் வச்சுருக்கணும், கதவு விட்டுருக்கணும், எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும், டைல்ஸ் போட்டிருக்கணும், எல்லா வேலையும் முடித்து சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். அறகுறையாக இருக்கக்கூடாது. அப்போ யாருடைய முயற்சியில் இருக்குது? நீங்கள் உபவாசித்து கர்த்தரை எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அவர் எங்களோடு இருக்கிற வார்த்தையின்படி கடந்து நீங்கள் யூனிட்டியாக செயல்படுறப்போ ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் பிரேயில் ஒன்றா சேர்ந்துருக்குறோம். நீங்கள் யூனிட்டியாக சேர்ந்ததெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 லட்ச ரூபா செலவுக்கு நடந்திருக்கு. இன்னும் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ தெரில. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்யும். ஆண்டவர் அந்த ஆண்டவற்றை தகப்பனை எங்களோடு பேசியிருக்குங்க. நன்றி தகப்பனை நோக்கி பார்ப்பான்.
இன்னும் சில மணித்துளிகளில் கிட்டத்தட்ட ஒரு 35 மணி நேரத்தில் 2024ங்கிற ஒரு எண்ணம் மாறப்போகுதுப்பா. எங்களுடைய கல்லறையில் கூட அந்த 2024 பதிகிற தன்மையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்க போகிறீங்கிற தன்மையோடு கடந்த வருஷத்தில் நடந்து வந்த நாங்கள் நிலைமையை நினச்சி பார்க்குறோம். எத்தனை வியாதிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீரான வாழ்வு தகப்பனே. அத்தனை வாழ்விலிருந்து நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எங்களை ஆசீர்வதித்தீங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்தீங்க தகப்பனே, உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்தீங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனமரங்கப்பா, ஒரு விசை கூட தகப்பனே. காந்தி நகர் திருச்சபையில், இந்த கிராமத்து திருச்சபையில் தகப்பனே, ஏதோ நாங்கள் நம்பிக்கையின் மக்களாய் உம்முடைய பாதத்தில் ஒன்று கூடி நிற்கிறோம் தகப்பனே. ஒரு யூனிட்டியாக நிற்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள, உமக்கென்று ஒரு இல்லத்தை கெட்ட எங்களுக்கு ஒரு பலனை தாங்க தகப்பனே. தாவீது தன் வீட்டை பார்த்த பொழுது எனக்கு இவ்வளோ பெரிய வீட்டை தந்தீங்கப்பா, என் தகப்பனுக்கு வீடு இருக்கக்கூடாது ஒரு ஏக்கம் இருந்தது தகப்பனே. அந்த ஏக்கம் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய், எங்கள் கண்ணீரை காண்கிற மக்களாய், எங்களுடைய திருச்சபை கெட்டப்படுவதற்கு நீங்கள் இறங்குங்கப்பா. எங்கள் ஆயருக்கு ஒரு புதிய பலன், புதிய வல்லமையை கொடுங்க. ஆயரோடு இணைந்து பணி செய்யும் செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, மூத்த மக்கள், எங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு புதிய பலன், புதிய வழிநடத்தல் தகப்பனே. நாங்கள் இன்றிலிருந்து ஏற்கனவே ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றிலிருந்து புதிய ஒரு ஜெபிப்பாக நாங்கள் ஜெபிக்க நீர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, இந்த மக்கள் ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஐயா, போன வருஷத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க, என்னை விபத்திலிருந்து பாதுகாத்தீங்க, வியாதியிலிருந்து பாதுகாத்தீங்க, புதிய வேலையை தந்தீங்க, பதவி உயர்வு தந்தீங்க, பிள்ளையை தந்தீங்க, திருமண காரியங்களை தந்தீங்க, வீட்டை தந்தீங்க, புதிய புதிய காரியங்கள் வாழ்க்கையில் தந்தீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தேவையோடு, எதிர்பார்ப்போடு தகப்பனே, அடுத்த வருஷத்தில் எனக்கு இத்தனை தேவைகள் உண்டு, என் மகளுடைய திருமண காரியங்கள், என் மகளுடைய பிள்ளைய பிரசவ காலங்கள், என்னுடைய வீடு கெட்டு முடிக்கப்படாத நிலைமை, ஒரு பதவி உயர்வு, நான் ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன், என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய பணி என்ன, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட மனமரங்கப்பா. ஒவ்வொருவரும் உடைய பிரசனம், நம்முடைய வழிநடத்தில் இருக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லிங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. அந்த கால் வலியிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே. ஸ்டமக் பெயின்லேருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை தகப்பனே. ஐயா, எனக்கு குடும்பத்தில் இருக்க அமைதியின்மை சூழ்நிலையிலிருந்து இந்த புதிய ஆண்டில் நான் விட்டு கொடுக்கிற தன்மையாய், உங்களுடைய கட்டளையின்படி நடக்கிற மனிதனாய் நான் மாறுகிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட என் குடும்ப அமைதி இல்லாத சூழ்நிலை, எனக்கு என் கணவருக்கும் எனக்கும் என் மருமகனுக்கும் சூழ்நிலை நல்லா இல்லை, எனக்கு என் சம்மந்தகாருக்கும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு, இதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளே உமது கரத்தில் தருகிறேன். ஒரு விசை கூட சாட்சி சொல்லியிருக்காங்க. முழுமையான சாட்சியான உங்களுக்கு தெரியும், உண்மையான சாட்சியா உங்களுக்கு தெரியும். ஆனால் சாட்சி சொல்ல முடியாம உண்மையாகவே அற்புதத்தை பெற்று முட்ட மக்கள் அமைதியில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி.